வாய்ஸ் நேயர்களுக்கு உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாமல் என்னுடைய 2026 வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆத்மார்த்த தெய்வங்களான மகாகாளி, மகா வாராகி, பகலாமுகி ஆகிய தெய்வங்களை வணங்கி இப்பொழுது உங்கள் முன்னே 2026 எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை கொடுக்கும், அதையெல்லாம் விளக்கி சொல்ல இருக்கிறேன். இதை நீங்கள் கவனமாக கேட்டு வந்தீர்களானால் கண்டிப்பாக நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இந்த 2026 வருடத்திலே அனைவருக்குமே வரலாறு காணாத வளர்ச்சியை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகிறது. இதை முதலில் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு, கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த 2026 வருடத்திலே யாரும் தடுக்க முடியாத வரலாறு காணாத வளர்ச்சியை பிரபஞ்சம் கொடுக்க போகிறது என்று சொல்லி கடகராசி நேயர்களுக்கு நான் சொல்லி வருவது பொது பலன்கள் தான். அவரவர்கள் உங்கள் சுய ஜாதகத்தை எனக்கு தந்தீர்களானால் அதை ஆய்ந்த என்னுடைய அனுபவத்தாலும் ஆராய்ச்சியாலும் பார்த்து உங்களுக்கு தகுந்த பலனை கூறி உங்கள் வாழ்க்கையை வசந்தமாக்க செய்ய முடியும் என்று சொல்லி அதற்கு கீழே காணும் என்னுடைய கைபேசிகளை தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொல்லி, அடுத்த இந்த கடகராசி நேயர்கள் பார்த்தீர்களானால் இந்த 2026 வருடம் நான் சொல்வது என்னவென்றால், உங்களுக்கு கூறும் அறிவுரை, பூத்த மரம் காய்க்கும். இதற்கு என்ன அர்த்தம்? பூத்த மரம் காய்க்கும் என்றால் பூ வந்துட்டா காய் கண்டிப்பா காய்ச்சும். அதனால பொறுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் சொல்லுது. அதனால் 2026 வருடம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்க போகிறது. பொறுத்திருந்து பாருங்கள். நல்ல வாய்ப்புகள் தேடி வரும், நல்ல வசதிகள் தேடி வரும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மை செய்யும் வருடமாக தான் இந்த 2026 இருக்க போகிறது. கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீர்களானால் வட ஆரம்பத்திலே உத்தியோகத்தை இழந்தவர்கள், தொழில் வியாபாரத்திலிருந்து விலகி வந்தவர்கள், அடுத்த ஒரு 6 மாதங்களுக்கு பிறகு நல்ல உத்தியோகம் அமையும், தொழில் நன்றாக இருக்கும், வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும், பயணங்கள் தொடர்ந்து இருக்கும். கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணத்தின் மூலமாக நன்மையை பெறுவார்கள். குடும்பத்திலே நல்ல சூழ்நிலை நிலவும், ஒருவருக்கு ஒரு ஆதரவாக இருப்பார்கள். கண்டிப்பாக நட்பு உறவினர் வகையிலே நன்மையே நடக்க போகிறது. எல்லா வகையிலும் உதவி பண்ணுவாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஷிப்லயோ சொந்தக்காரங்களையோ நல்ல நன்மை யாரும் தருவோம், அவங்க உதவி பண்ணாம இருப்பாங்க, நீங்களும் அவங்களை கேட்க மாட்டீங்க. ஆனால் இந்த வருடத்திலே அவர்கள் நட்பு பாராட்டி வருவார்கள், உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பார்கள், அதுக்கு கைமாறி எதிர்பார்க்க மாட்டார்கள். இப்படித்தான் இந்த சம்பவம் நிகழப் போகிறது. அதுதான் ஆரம்பத்திலே பிரபஞ்சம் கொடுக்க போயிருன்னு சொல்லியிருக்கிறேன். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பொதுவாக கடகராசிக்காரர்கள் தாயுள்ளம் கொண்டவர்கள், இரக்க சிந்தனை உடையவர்கள், அன்பை ஆராதிப்பவர்கள், தெய்வ வழிபாட்டை விரும்பி ஏற்பவர்கள். அப்படி என்றால் நீங்கள் தொடர்ந்த தெய்வ வழிபாடு இருக்க வேண்டும். எந்த ஒரு தெய்வத்தையாக இருந்தாலும் உபாசனை மேற்கொள்ள வேண்டும். தியானம், தவம், ஜபம் என்ற முறையில் இருக்க வேண்டும். இப்படியே இருந்து வந்தீங்களால் நல்ல பலன்கள் தான் ஏற்பட போகிறது. உங்களுக்கு இதுவரை பெற்றிருந்த கெட்ட பெயர்கள் எல்லாம் விலகி நல்ல பெயர் ஏற்படும். வழக்குகள் ஜெயமாகும், கடன்கள் குறையும் அல்லது தீர்ந்துவிடும், எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். உங்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள் புதியதொரு மாற்றமாக இருக்கும். கடகராசி சேர்ந்த அரசியல், சினிமா, சமூகம் சார்ந்தவர்களுக்கு எக்காலத்திலும் இல்லாத முன்னேற்றம் ஏற்பட போகிறது. அந்த முன்னேற்றம் பெரிய முன்னேற்றமாக இருக்க போகிறது. எப்படி இருந்தா இப்போ இவ்வளவு பெருசா வந்துட்டான், நினைச்சே பார்க்க முடியலையே, அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வளர்ச்சி அமைய போகிறது. இருந்தாலும்
பெண் வழி தொடர்பால் பிரச்சனை வரும், உடல்நிலை சற்று மந்தப்படும், அவ்வப்பொழுது உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அதை கடைபிடித்து வர வேண்டும். உங்களுக்கு பெரியோர்கள் நேசம், புதிய மனிதன் தொடர்பு, நட்புகள் பெருகி வரும். இதுவரை உங்களை விட்டு விலகி சென்ற பழைய நட்புகள் எல்லாம் மீண்டும் வந்து இணைவார்கள், நற்பலனை கொடுப்பார்கள். அவர்களும் பலனடைவார்கள், உங்களுக்கும் பலன்களை கொடுப்பார்கள். இப்படிதான் இருக்க போகுது. தொடர் வெற்றி கிடைக்கும், தொடர் பயணங்கள் நடந்தபடி இருக்கும். புது புது அத்தியாயங்கள் உங்கள் வாழ்க்கையில் எழுதப்படும். இவ்வாறாக தான் உங்கள் வாழ்க்கை அமைய போகிறது. எப்படி ஒரு கல்லை செதுக்கி தெய்வ சிலையாக சிற்பி மாற்றுகிறானோ, அவ்வாறுதான் இந்த 2026 உங்களை விதி என்ற சிற்பி உங்களை செதுக்கி பலரும் போற்றத்தக்க வகையிலே அமைக்கவிருக்கிறது. நீங்கள் செய்யும் தெய்வ வழிபாடு பெண் தெய்வ வழிபாடு, முக்கியமாக பௌர்ணமி தினங்களே அபரீதமான வழிபாடு செய்ய வேண்டும். அந்த தெய்வத்தின் நினைவாக இருக்க வேண்டும். வாரத்தில் ஒரு நாள் மௌன விரதம் கடைபிடிப்பது நன்று. அவசரப்படாமல், ஆத்திரப்படாமல் யோசித்து செயல்பட வேண்டும். இப்படி நடந்து கொண்டீர்களானால் உங்களை வெல்ல யாராலும் முடியாது. தான தர்மங்கள் என்று பார்க்கும் பொழுது திருநங்கைகளுக்கு அவர்கள் தேவைக்கேற்ப தான தர்மம் செய்து வரலாம். ஏழை எளிய பெண்களுக்கு தான தர்மம் செய்து வரலாம். கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கணவனை இழந்தவர்களுக்கு கண்டிப்பாக தேவையான உதவிகளை தொடர்ந்து செய்து வர வேண்டும். உங்களால் முடிந்த உதவியை செய்து வர வேண்டும். இப்படி செய்து வந்தீர்களானால் உங்களுக்கு இந்த 2026 வருடம் நல்லதை மட்டுமே தர காத்திருக்கிறது. எதை பற்றியும் கவலைப்படாமல் இருங்கள். உடனே சோர்ந்து விடாதீர்கள், தயக்கம் காட்டாதீர்கள், சுறுசுறுப்புடன் இருங்கள். ஓடோடி உங்கள் பணியை ஆற்றுங்கள். இப்படி செய்து வந்தீர்களானால் உங்களை பிடிக்க யாராலும் முடியாது. வெற்றி நிச்சயம் என்று சொல்லி இந்த கடகராசிக்காரர்களுக்கு 2026 இடத்திலே உங்களுக்கு 83%, 100% அளித்திருக்கிறேன். நற்பலன்கள் கிடைக்கும் என்று அதை பயன்படுத்தி நல்வாழ்வு வாழ்வு என்று சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.